ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸுக்கு புளியை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது சேர்க்குறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேனில் 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்து அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிக்கணும். இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 5-6 நிமிஷம் குக் ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு இறக்கணும்னா ரொம்பவே அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது சாதம், இட்லி, தோசையோட சூப்பராக இருக்கும்.